மாணிக்க வாசகருக்கு முன்ன பின்ன அந்த குருவை தெரியாது, பார்த்தது கூட இல்லை. அதுவும் 8ஆம் நூற்றாண்டுல 2ஆம் வரகுண பாண்டியன் ஆட்சியில அங்கங்க இந்த மாதிரி அடியார் கூட்டங்கள் இருக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்தான். அப்படி இதுவும் ஒரு கூட்டம். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்தை பார்த்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்கணும், இந்த கூட்டத்தை விட்டு ஒதுங்கி குதிரை வாங்க மாணிக்கவாசகர் தன்னோட பயணத்தை தொடர்ந்து இருக்கணும். ஆனா இந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவர் அப்படி போகல. அவரோட உள் மனசுல இருந்து ஒரு குரல் வருது. அதாவது உள் மனசுல சொல்லும் சில நேரம் நமக்கு. அது மாதிரி அவரோட உள் மனசுல இருந்து ஒரு குரல், வாதவூரனே இங்கே வா அப்படின்னு சொல்லியிருக்கணும். மனசுக்குள்ள அவருக்கு இந்த உணர்வு வந்ததும் தன்னையும் அறியாமல் அந்த குதிரையிலிருந்து இறங்கினாரே தவிர குருநாதர் வாய்விட்டு மாணிக்க வாசகரை அழைக்கல. அமைச்சர் கோலத்துல நின்ற மாணிக்க வாசகரை உள் உணர்வால குருநாதர் அரைக்கூவி அழைத்து ஆட்கொண்டார். இந்த நிகழ்ச்சி அந்த குருநாதரோட எல்லையில்லாத அருளால நடந்தது. இதத்தான் மாணிக்க வாசகர் அரைக்கூவி ஆட்கொண்டருளி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. அப்படி ஆட்கொண்டருளினதுக்கு அப்புறம் இறைவனோட அன்பினால மாணிக்க வாசகர் என்னெல்லாம் ஆனாரு தெரியுமா? மாணிக்க வாசகர் அவரோட எலும்பு உருகும்படி ஓலமிட்டு அழுகிறாராம். கடல்ல அலை எப்படி ஆர்ப்பரிச்சு எழுமோ அது மாதிரி எழுறாராம். அந்த அலை எழுந்து திருப்பி கீழே விழும்ல, அதே மாதிரி கீழே விழுந்து புரண்டு கத்துறாராம். பித்து பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாராம், வெறி பிடிச்ச மாதிரி ஆட்டம் போடுறாராம். இறைவனோட அன்பை அவர் இந்த உணர்வின் மூலமா வெளிப்படுத்தினாராம். இதையெல்லாம் பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் திகைச்சு போறாங்களாம். வதந்தி மூலமா அமைச்சருக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு இதை கேள்விப்பட்டவங்க எல்லாம் வியப்படைகிறாங்களாம். மதம் பிடிச்ச ஆண் யானை வாகன தன் மேல ஏற விடாம எப்படி அப்படி இப்படின்னா தடுமாறுமோ அது மாதிரி அவரோட தடுமாற்றத்தையும் வெளிப்படுத்தினாராம். இறைவனோட அன்பினால என் உடம்புல இருக்கிற உள் உறுப்புகள் எல்லாம் கொம்பு தேன்ல ஊற வச்ச மாதிரி தித்திக்கிற மாதிரி என்ன ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இறைவன் ஆட்கொண்டருளிய பிறகு மாணிக்க வாசகருக்கு இறைவனோட அன்பை தாங்க முடியல. அதை எப்படி வெளிப்படுத்தினாரு அப்படிங்கிறதான் இந்த பாட்டுல அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு. உளையா அன்பு என்பு உருக ஓலமிட்டு அலைக்கடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடக்களிர் ஏற்றா தடப்பெருமதத்தின் நாற்றேனாக அவயவம் சுவைதரு கோல்தேன் கொண்டு செய்தனன் அப்படின்னு அவ்வளவு